Hello aspirants, welcome to GLD SSC Tamil. நான் தான் கோகுல். Replace by smallest digit so that 723 star 56 star is divisible by 6. 6 ஆல் வந்து டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து 2 ஆல் டிவைட் ஆகிருக்கணும், 3 ஆல் டிவைட் ஆகிருக்கணும். 2 ஆல் டிவைட் ஆகிருக்கணும்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக 1ம் வராது, அதே மாதிரி 3யும் வராது. சரி, அப்போ 3 ஆல் டிவைட் ஆகணும்னு என்ன பண்ணணும்? மேக் 3 and eliminate. அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ 7 2 9 3, இங்கே என்ன இருக்குது? 11 இருக்குது. 11 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், இதை நான் வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3யோட மல்டிப்புளில் வந்தாகணும். சரிங்களா? இப்போ இதுவே நான் வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே 8ன்னு வந்துடும். 8 + 11 19, கண்டிப்பாக வந்து 4 வரவே போகிறதில்ல. அப்போ நான் வந்து 2 போடுறேன். 2 + 2 என்ன வரும்? 4. 4 + 11ன்றது 15. ஸோ எனக்கு ஆன்சர்ன்றது 2. A class of 30 students appeared in a test. The average score of 12 students is 62 and that of rest is 74. What is the average score of the class அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மொத்தம் 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 12 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 12. அதாவது 12 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோனா 62ன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ எனக்கு என்ன தேவை? மீதி இருக்கக்கூடிய அந்த மொத்த ஆவரேஜை தான் தேவை. கரெக்டாக? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அலிகேஷன் மெத்தடில் போட்டுக்கலாம். 62 74, இது என்னது? ஒரு 12 ஸ்டூடெண்ட் வந்து 62, மீதி இருக்க போகிறது 18. ஸோ ரேஷியோ தான் கீழே அப்படியே வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது என்னவா வரும்? 6 டேபிள்ஸில் அடித்தோன்னா 2:3ன்றது வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 × 2 என்ன வரும்? 62 × 2ன்றது 124ன்னு வரும். 74 × 3ன்றது என்ன வரும்? 12 22ன்னு வரும். ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? 6 4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? இது டிவைடட் பை 5. டிவைடட் பை 5 இருக்கும்போது கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதனால் என்னது? டிவைடட் பை 10 வந்துடும். டெசிமலில் புள்ளி வச்சுக்கலாம். இங்கே டெசிமலில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் புள்ளி இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம எதுவுமே பண்ண ஒன்று தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற 2 9 6. ஸோ 69.2ன்றது தான் என்னோட ஆன்சராக இருக்கும். In triangle ABC, two medians AD, BE intersect at G at right angles. If AD is equal to 12 cm and BE is equal to 9 cm, then the length of AB is equal to அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளை வந்து ஒழுங்காக வரைஞ்சிருவோம். இதுதான் நமக்கான ட்ரையாங்கிள் ABC. இந்த ட்ரையாங்கிளில் ஏடின்றது என்னது? ஒரு மீடியன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிஇன்றதும் ஒரு மீடியன். பிஇ ஒரு மீடியன், ஏடின்றதும் ஒரு மீடியன். இந்த மீடியன் பாயிண்ட் வந்து என்னது? ஜி. சரி, நமக்கு என்ன தெரியும்? இப்போது ஒரு மீடியன்ன்றது எல்லாத்தோட இதுவே வந்து மிட் பாயிண்ட், சென்ட்ராய்டு தானே. மீடியன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தானே சென்ட்ராய்டு. ஸோ இந்த சென்ட்ராய்டு வந்து ஏபின்றது எப்படி இருக்க போகுது? 2:1 ரேஷியோவில் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏடின்றது 12 சென்டிமீட்டராக இருந்தால் 2:1 ரேஷியோவில் பிரிச்சுனா எனக்கு என்ன வரும்? 3 பார்ட்டுன்றது 12 அப்படின்னா 2 பார்ட் எவ்வளோவா இருக்க போகுது? 2 பார்ட்டுன்றது 1 பார்ட்டுன்றது 4 இருக்கும், 2 பார்ட்டுன்றது 8 இருக்கும். 8 4. அப்புறம் பிஇ பாருங்கள், பிஇன்றது 9 சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் 3 பார்ட்டுன்றது 9 சென்டிமீட்டராக இருந்தால் 1 பார்ட்டுன்றது 3 சென்டிமீட்டராக இருக்கும், 2 பார்ட்டுன்றது 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ 6 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர். அவன் கொடுத்துருக்கிறது என்னென்னா ஜி வந்து ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே என்னது? ரைட் ஆங்கிள் தான். அவன் கேட்குறது ஏபி தான். இதை மட்டும் தனியாக பிரித்து எழுதலாமா? ஜி, இது ஏ, இது பி. ஓகே, இங்கே 8, இங்கே 6. ட்ரிப்ளெட் பிரகாரம் வந்து இங்கே 10 தான் வரப்போகுது. 6 8 10 தான் ட்ரிப்ளெட்டு. ஸோ 10ன்றது தான் என்னோட ஆன்சர். இஃப் சலோனி மந்த்லி இன்கம் இஸ் 75,000 rupees, how much money does she spend on rent and education? ரெண்ட் அண்ட் எஜுகேஷன், ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30%, எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25%, ஆக மொத்தம் 55%ன்றதை ஸ்பெண்ட் பண்ணுறா. ஸோ 75,000ல் 15% எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டா போதும். 2 0க்கு அடிச்சிருவோம். ஸோ 75 × 55, இதை மல்டிப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 35 25 25 + 35 என்ன வரப்போகுது?
60ன்னு வரப்போகுது. கரெக்டாக 5 2 1 4 4125 0ன்றதான் நம்மளோட ஆன்சர். நாமன் பாட் ஃபியூ ஆப்பிள்ஸ் ஃபார் 720 ஃப்ரம் எ ஷாப். ஓகே, ஏதோ ஒரு ஆப்பிள் குறிப்பிட்ட ப்ரைஸ்க்கு வாங்குகிறான். நம்ம என்னென்னா என் நம்பர் ஆஃப் ஆப்பிள் எக்ஸ் ருபீஸ்க்கு வாங்குகிறான். ஸோ 720 ருபீஸ்ன்றது ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இ நெகோஷியேட்டட் த ப்ரைஸ் அண்ட் ஷாப்கீப்பர் ரெடியூஸ்டு இட் பை 2 ருபீஸ் பர் ஆப்பிள். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ரூபா வந்து ஒரு ஆப்பிளுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸ் ருபீஸ் இருந்தது ஒரு ஆப்பிளோட விலை, இப்போது எக்ஸ் மைனஸ் 2 ருபீஸ்ன்றது ஆகிடுச்சு. டியூ டு திஸ் நாமன் கேன் பை 4 மோர் ஆப்பிள்ஸ். இப்போது ஆல்ரெடி என் நம்பர் ஆஃப் ஆப்பிள் வாங்கியிருப்பான். இந்த மாதிரி ப்ரைஸ் குறைச்சதுனால அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னா n+4 ஆப்பிள்ஸ் வாங்கியிருக்கான். எவ்வளோ ருபீஸ்க்கு? அதே 720 ருபீஸ்க்கு தான். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் டிட் ஹி ஒரிஜினலி பை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினலி பைனா என்ன? என்னோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னோட வேல்யூ கேட்குறதுனால இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 720 டிவைடட் பை என்னன்னு வருமா? அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். n+4 இன்ட்டு 720 டிவைடட் பை n-2 இஸ் ஈக்குவல் டு 720. இதுக்கு மேலே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ ஆப்ஷன் வழியாக போயிடுங்க. போர்ஷன்னு போடுறேன் ஆப்ஷனுக்கு பதிலாக. சரி, ஓகே, ஆப்ஷன் வழியாக போயிடுங்க. ஆப்ஷன் வழியாக போனீங்கன்னா நீங்கள் முதல்ல எடுத்தவொடனே இங்கே பாருங்கள், இங்கே என்ன 4 சரி n+4ன்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு 10ஆவோ 20ஆவோ 30ஆவோ ஏதோ ஒன்று மாற்றினா தான் எனக்கு இங்கே யூனிட் டிஜிட்னு 0 வரும். 0வோட யூனிட் டிஜிட்னது 0 ஆர் ஏதாவது ஒரு 11 அந்த மாதிரி ஏதாவது போட்டால் தான் வந்து எனக்கு என்ன ஆகுனா ஒன்று 5ஓட மல்டிப்புளாக மாற்றணும், இல்லைனா வந்து 10ஓட மல்டிப்புளாக மாற்றணும். நம்ம ஆப்ஷன் வழியாக போனோம்னா 48 இங்கே போட்டோன்னா 5ஓட மல்டிப்புள் ஆகாது. 40 போட்டோம் அப்படின்னா 44 போயிடும். 44 + 4 48 போயிடும். இப்போ 36 நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா 40 70 எவ்வளோ 720 டிவைடட் பை 36 -2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 டைம்ஸ் வரும். 20 - 2ன்றது 18 18 × 40ன்றது 720. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடுது, அந்த யூனிட் டிஜிட்ன்றது 0க்கு 0 வந்து அப்படியே சேம் ஆகிடுது. பார்த்தீங்களா? ஓகே, எ கியூபாய்டு ஆஃப் டைமென்ஷன். ஓகே, இந்த கொஷின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசியாக வந்து பார்த்துப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்து. சரி, ஓகே, ஸோ இப்படி ஒரு வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது பார்க்க வந்து a² சாரி இது a + b a² - ab + b² அந்த மாதிரி தெரியுதா? அப்போ எனக்கு என்னவா இருக்கும்? 3a³ + 3a³ இதுதான் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணால் வரக்கூடியது. ஏவோட வேல்யூ 1 போட்டோன்னா 3/3ன்னு வந்துடும். இதுவும் 3/3ன்னு வந்துடும். இது எவ்வளோ வரப்போகுது? 27 வரும். இது ஒரு 27. ஸோ ஆக மொத்தம் 54. If p sin a minus cos a is equal to 1, then p square minus 1 plus p square cos a equals என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து எப்பயுமே எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஷினை முதல்ல போடணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொஷின் எல்லாமே அப்புறமா அப்ரோச் பண்ணோம். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, எக்ஸ்பிரஸ் sin 74 to tan 74 degree in terms of trigonometric ratio of angles between 0 degree and 45 degree. சரி, ஓகே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 டிகிரி அப்புறம் வந்து 45 டிகிரிக்குள்ளே வந்து எழுதணும். இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வின்றது ஆர்ஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, இப்போ எஸ்எஸ்சிலையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து கவனமாக பாருங்கள். இந்த sin 74 டிகிரியை எப்படி எழுதலாம்? sin 90 - 16 டிகிரின்னு எழுதலாம். டேனை எப்படி எழுதலாம்? tan 90 - 74 டிகிரி. ஆக்சுவலாக வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி 74 இல்லைனா வந்து அதிகமான வேல்யூவாக இருக்கிறத நான் 0 டிகிரியிலேருந்து 45 டிகிரிக்குள்ளே வந்து நான் வர வைக்கணும். ஸோ அப்போ எனக்கு அந்த சைனு டேனுன்றது எந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும், வேறு மாதிரி ஆகியிருக்கும் அப்படின்றதான் கேள்வி. சரியா? ஸோ இப்போ சைனு 90 - 60. அப்போ வந்து எனக்கு சைனுன்றது 90க்குள்ளே தான் இருக்குது. 90க்குள்ளே இருக்குது. 90 × 1 இது ஒரு ஆடு. ஸோ காசுன்னு மாறிடும். அதாவது ப்ளஸில் வந்துடும். காஸ் 16 டிகிரின்னு வந்துடும். டேன் அதே மாதிரி 90க்குள்ளே தான் இருக்குது. அப்போது வந்து அகைன் டேனுன்றது காட்டாக மாறிடும். காட் 16 டிகிரி.
இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை தயவு செஞ்சு வந்து பார்த்துருங்க. சரியா? ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ் கிவன் தட் சிந்தி சோல்டர் ஸ்கூட்டர் ஃபார் 31,902 கெய்னிங் 1/6 ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ். சரி, கெயின்ன்றது எவ்வளோ சொல்கிறான் அப்படின்னா 1/6 ஆஃப் எஸ்பின்னு சொல்கிறான். இது அப்படியே ரேஷியோவில் எழுதலாமா? ப்ராஃபிட் இஸ் டு எஸ்பி வந்து 1:6 இருந்ததுன்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது எவ்வளோவா இருக்கும்? 5 பார்ட்டாக இருக்குமா? ஏன்னா 5 + 1 தானே 6. சரி, ஓகே. இவன் கேட்குறது என்னென்னா கெயின் பர்சன்டேஜ் என்னன்றதான் கேள்வி. சரியா? ஸோ இந்த வேல்யூ எனக்கு தேவையே கிடையாது. ப்ராஃபிட் எவ்வளோ? 1 பார்ட்டு. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5 பார்ட்டு இன்டூ 100 எவ்வளோ வரும்? 20%ன்றது வரும். கன்சிடர் எ ட்ரையாங்கிள் PQR ரைட் ஆங்கிள்டு அட் ஆர். ரைட் ஆங்கிள்டு அட் ஆர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆர் இது PQR. PQ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 29 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. QR எவ்வளோனா 21 யூனிட்ஸ். PQR is equal to 0. அதாவது ஆங்கிள் PQR is equal to தீட்டா. ஆக்சுவலாக வந்து அது தீட்டா. PQRன்றது தீட்டான்னு சொல்லிட்டாங்க. கேட்குறது என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா கண்டுபிடிச்சா ஆகணும். இப்போது இது பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ட்ரிப்ளட்டாக இருக்க முடியாது. 29 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர். அப்போ எனக்கு எவ்வளோ ஆகும்? இது 40, 50. 50 இன்ட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8ன்னு வரும் ரூட்டில். சரி, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போனா எவ்வளோ வருது? 400. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா இது ட்ரிப்ளட்டாக வருது. ஸோ அப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணிப்போம். இப்போ எனக்கு எவ்வளோ வரப்போகுது? 400 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 20ன்னு வரும். சரியா? ஸோ 20, 21, 29 ஒரு ட்ரிப்ளட். ரொம்ப நாள் ஆச்சுன்னா எனக்கும் மறந்து போயிடுச்சு. ரைட், ஓகே. ட்ரிப்ளட்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இதுக்கப்புறம். அடுத்து அவன் கேட்குறது என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். உங்களுக்கு வேணா ஸ்கொயர் பண்ணி போட்டுங்க, இல்லைனா அப்படியே போட்டுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்படியே போட்டால் கூட வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ காசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காசுக்கு வந்து ஏ தீட்டா தானே. ஸோ ஏ, இது ஹெச், இது ஓ. கரெக்டாக? இப்போ ஏஹெச் ஓஹெச் ஏஹெச் தானே. 21 டிவைடட் பை 29 ப்ளஸ் சைன் தீட்டாக்கு என்ன பண்ணுவோம்? ஓஹெச் 20 டிவைடட் பை 29. அடுத்து இதை என்ன பண்ணுவோம்? 21 டிவைடட் பை 29 மைனஸ் 20 டிவைடட் பை 29. ஆக மொத்தம் எனக்கு என்ன வரப்போகுது? இங்கே 1 டிவைடட் பை 21 வரப்போகுது, இங்கே 41 டிவைடட் பை 21 வரப்போகுது. ஆக மொத்தம் 41 டிவைடட் பை இங்கே என்ன? 29 ஸ்கொயர். 29 ஸ்கொயர் என்ன வரும்? 29 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ண தெரியலனா அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். 4, 81, 18, 36. இப்போ எவ்வளோ வரப்போகுது? 841 வரும். ஸோ 41 டிவைடட் பை 841 தான் என்னோட ஆன்சர். வெரி ஈஸி. த டேங்க் இஸ் ஃபில்டு பை 3 pipes with different uniform flow rates. First, the 2 pipes are operating simultaneously. They fill tank in the same duration that the third pipe takes to fill alone. Okay, the second pipe can fill 5 hours quicker than the first pipe, yet 4 hours slower than the third pipe. What is the time needed for the first pipe to fill the tank அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பைப் பம்ப் சிஸ்டமில் நம்ம இது வரைக்கும் கேட்டதிலே கொஞ்சம் ஈஸியான சம் தான். இதுக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி கேட்டிருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணிப்போம்னா இதையே நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 1.21? சரி, ஓகே. ஸோ இதுக்கு மீன் ப்ரொபோர்ஷன் எடுக்கணும், அதே மாதிரி இதுக்கும் மீன் ப்ரொபோர்ஷன் எடுக்கணும். 1, 2, 3, 4. ஸோ அதே மாதிரி 2 டெசிமல் தள்ளி தான் வந்து வரப்போகுது. கரெக்டாக? 2 டெசிமல் தள்ளி ரேஷியோ எடுக்க போகிறதுனால அதுவும் இல்லை. இப்போ எனக்கு 11 இன்ட்டு 3ன்னு வரும். இது எவ்வளோ வரப்போகுதுன்னா 4 இன்ட்டு 6ன்னு வரும். இதை நான் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா? எஸ், இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். 11:8. What is the ratio of dozens of banana produced by farm M
ஃபார்ம் எங்கே இருக்குது? ஓகே, இயர் 2022 ஃபார்ம் பி இன் இயர் 2022 தான் இதுவும். சரி, இதோட ரேஷியோ தான் கேட்குறாங்க. நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக 17652 கண்டிப்பாக வந்து 4ஆல் இது டிவைட் ஆகிட போகுது. அதனால் டேரெக்டாக 4ஆலே நான் டிவைட் பண்ணிக்கிறேன். எத்தனை டைம்ஸ் வரப்போகுது? 4 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸு 1 அகைன் 4 டைம்ஸ் 1 3 டைம்ஸ். இது 4101. இப்போ அடுத்து வேறு எதுலையாவது டிவைட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆக போகிறதில்ல. அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா எஸ், இது 3ஆல் டிவைட் ஆகும். இது நமக்கு 3ஆல் டிவைட் ஆகுமானா எஸ், 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணிக்கலாமா? 1 4 டைம்ஸ் 7 டைம்ஸ் 1 டைம்ஸ். ஓகே, ஸோ 1471ன்றது எதில் வருதுன்னு பாருங்கள். எதுலேயுமே வரல, இதில் மட்டும்தான் வருது. இது வரைக்குமே போதும், நம்ம வந்து எதுவுமே போடணுன்ற அவசியம் இல்லை தேவை அப்படின்னா இங்கே 13ன்னு ஆரம்பிங்க. ஏன்னா 39 தான் வரும். அப்போ கூட வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ஆன்சரும் போடணுன்ட்டு எந்த ஒரு நீடுமே கிடையாது. எ போட் கேன் கோ 54 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 6 hours. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, 54 கிலோமீட்டர் வந்து 6 மணி நேரத்தில் வந்து போகும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இது அப்ஸ்ட்ரீம்ஸில். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ வரப்போகுது? 9 கிலோமீட்டர் பர் ஹார்னு வரப்போகுது. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 48 கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 4.8 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரப்போகுது? 13.8 கிலோமீட்டர் பர் ஹார். இதுனா என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். இப்போ அவன் கேட்குறது என்ன அப்படின்னா 279 கிலோமீட்டரில் டவுன் ஸ்ட்ரீம் போச்சுன்னா, டவுன் ஸ்ட்ரீம்னா நான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே. ஸோ 279 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. கரெக்டாக? அகைன் என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 4.x தெரியும், இது என்னது 4.8. அகைன் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 18.6ன்றது கிடச்சிருச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதை 3 டேபிள்ஸால் அடிக்கிறேன். நான் 10 தனியாக எடுத்துக்கிறேன். சரியா? 3 டேபிள்ஸால் அடித்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 93 கிடைக்கும். இதில் கிடைக்கக்கூடியது ஒரு 62. இப்போ அகைன் வேறு ஏதாவது டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 31 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 31 × 2 31 × 3. கரெக்டாக? ஸோ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/20 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, இங்கே நான் /10 போட்டிருக்கேன். போடக்கூடாதுல்ல, இங்கே தானே போடணும். /10 ஸோ இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் 30/2 15 15 ஹார்ஸ்ன்றது ஆகும். Sohan borrows a sum of 141,545 at the rate of 11% per annum simple interest. சரி, ஓகே, 11% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாப்புல. ஓகே, வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 25,490 ருபீஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. ரிட்டர்ன் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் பாரோடு. ஓகே, இஃப் சோஹன் கிளியர்ஸ் ஆல் பெண்டிங் டியூஸ் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் தட் accrued during the first year, how much does he pay at the end of the second yearனு கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ எனக்கு சம்முன்றது பார்த்தீங்கன்னா 141,545. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது? 11% இன்ட்ரெஸ்ட்ன்ற வரப்போகுது. ஸோ 11% இன்ட்ரெஸ்ட்னா 141,545 அகெயின் 141,545 59,96551 11%னா இவ்வளோ வரப்போகுது. சரிங்களா? ஸோ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றது 15569 17 வச்சுப்போம். சரியா? ரவுண்டாக வந்து வச்சுப்போம். இப்போ அடுத்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 25,000 வந்து எடுத்துடுறான். 25,490 நான் 5 இது எவ்வளோ இருக்க போகுது? ஒரு 5ன்னு இருக்க போதா? 5 45னா 6 1 இது ஒரு 1 1,16,055 ரூபா அப்படின்றது இருக்குது. இதை அவன் பே பண்ணி ஆகணும். ப்ளஸ் என்ன ஆக போகுதுன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்ன்றது விடும். இது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது விடப்போகுது? அகைன் ஒரு 11%ன்றது இன்ட்ரெஸ்ட்ன்றது விடும். ஸோ 116,055 இதில் நான் ஒரு 11% நான் போடுறேன். 116
055 5 10 6 6 7 2 1. இங்கே எனக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது? 12,766 ரூபான்னு வருது. 12,766 ரூபா ப்ளஸ் அவன் என்ன பண்ணி ஆகணும்? இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் வந்து அவன் பே பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஆனால் மொத்தமாக அமௌண்ட்டு இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு மீதி 116055ன்றது இந்த அமௌண்ட். அப்போ நம்ம அப்படியே வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 18 14 19 12 19னா நான் 13, அதுக்கப்புறம் இது ஒரு 7 7 7 14 1 4 1 144,391ன்றது எனக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட்டிவாக தான் இருக்கும். இந்த 11ஓட மல்டிப்ளை பண்ணி இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். சரிங்களா? ஓகே. If Ram purchases a fan, he gets 8% discount. However, if he purchases 3 fan, he gets 6% on the first, 10% on the second, 12% on the third. If he price paid by the Ram for 3 fans is 6,800, then what will be the marked price of each fan அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஃபேனுக்குமான மார்க் ப்ரைஸ் என்ன? இப்போது மார்க் ப்ரைஸுன்றதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இதான் வந்து எக்ஸுன்றத மார்க் ப்ரைஸ். இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 6% டிஸ்கவுண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரப்போகுது? பார்த்திங்கன்னா ஒரு 94% அப்படின்றது வரப்போகுது. 94% ப்ளஸ் அகைன் எக்ஸுன்றதான் மார்க் ப்ரைஸ். அதில் நான் வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஸோ 90% ஆஃப் எக்ஸ் வந்து அந்த ஃபேனோட ரேட்டாக இருக்க போகுது. எக்ஸுன்றது அகெயின் மார்க் ப்ரைஸ். ஏன்னா மார்க் ப்ரைஸ்ன்றது 3 ஃபேனுக்குமே ஒன்று தான். 12%ன்றது என்னது? டிஸ்கவுண்ட்டு போக எனக்கு மீதி வந்து 88%ன்றது இருக்கும். இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 6800. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபேன், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் ஃபேன், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தேர்டு ஃபேன். இப்போ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 94 90 88. அப்போ 2 27 272 வரும். 272 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எனக்கு கேட்குறது மார்க் ப்ரைஸ் ஆஃப் த ஈச் ஃபேன் தானே கேட்குறான். அப்படியே போட்டு போயினே இருக்க வேண்டியதான். சரி, ஓகே. இப்போ நம்ம எதால் இதை டிவைட் பண்ணலாம்? 17ஆல் டிவைட் பண்ணலாமா? 17ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு 4 டைம்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 270 17 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 10 17 டைம்ஸ் 2 102ன்னு வரும். 102ன்றது எத்தனை டைம்ஸு? 6 டைம்ஸ் பண்ணால் வரக்கூடியது. கரெக்டாக? ஸோ 16. அகெயின் ஒரு 4 டைம்ஸ் கெயின் பண்ணோன்னா 25. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2500 ருபீஸ். இப்படி போட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான், ரொம்பலாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கல. A woman spends 2/3 of her income அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 2/3 ஆஃப் த இன்கம்னா ஒன்றும் இல்லை. 3 பார்ட் இன்கம்னு இருந்ததுன்னா அதில் ஸ்பெண்ட் பண்ணுறது எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் எவ்வளோ? 2 பார்ட் ஆகிடுது. சேவிங்ஸ் எவ்வளோ ஆகிடுது அப்படின்னா 1 பார்ட் ஆகிடுது. நான் ஜஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து 300 200 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னா இன்கம்ன்றது 18% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 18% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது? 54 இன்க்ரீஸ் ஆகுமா? 3 × 18ன்றது 54. அடுத்து என்னோடய எக்ஸ்பெண்டிச்சர் 24% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து 2 × 24னா 48 வருமா? அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சேவிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 6. ஸோ அப்போ 6. இந்த 6 + 48 தான் வந்து 54 வரப்போகுது. எனக்கு வந்து 6 டிவைடட் பை 100 × 100ன்னு போட்டாலும் அதே 6% தான் வரப்போகுது. பிகாஸ் 100லேருந்து தான் வந்து 6 ஏறப்போகுது. அப்போ எனக்கு 6% வந்து சேவிங்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. இனிய ட்ரையாங்கிள் ஏபிசி ஹாஃப் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் அதாவது 1/4 ஆஃப் ஆங்கிள் ஏவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒரு ட்ரையாங்கிளோட இன்டர்னல் ஆங்கிள் 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரின்றது வரும். ஸோ இங்கே கேட்குறது ஆங்கிள் ஏன்றதுனால பிஎஸ்சியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது எப்படிக்கா எடுத்துகிட்டு போனோன்னா என்ன ஆகும்? 120 மைனஸ் 1/2 ஆங்கிள் ஏன்னு வந்துடும். அதை நான் பி + சிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180.
இப்போ நான் இதை இப்படிக்கா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 60ன்னு வந்துடும். ஏ மைனஸ் 1/2 ஆங்கிள் ஏ. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. அதாவது ஆங்கிள் ஏல நான் பாதியை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரப்போகுது, பாதி ஆங்கிள் தான் வரப்போகுது. ஸோ ஆங்கிள் ஏ பாதி. அதில் நான் 2வை மல்டிப்ளை பண்ணுறேன். 2வை மல்டிப்ளை பண்ணால் ஸோ இப்படி வரும் 16 × 2. அவன் கேட்குறது என்ன, 1/4 ஆஃப் ஆங்கிள் ஏ தான். ஸோ அப்போ இங்கே 1/4, இங்கே என்னது 1/4. ஸோ 1/4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15, 15 × 2 30. 30 டிகிரி தான் நம்மளோட ஆன்சர். PQ are centers of two circles whose radii are 7 cm and 3 cm respectively if the direct common tangent to the circles meet PQ extended at A. Then A divides PQ. சரி, ஓகே, இந்த சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஓகேவா? Y's average speed during first 5 hours. மொதல் 5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் வந்து ஒய் போயிருக்கு, ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா 75, 115, 115, 145, 145, 145, 165 டிவைடட் பை 5 எவ்வளோ, 33ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் 33 km/h. If the exports of all company together in the year 2013 is 300 lakh, then profit loss of all company together in year 2013 is அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட்ன்றது என்னது, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் 2013 30, 60, 70, 15, 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, ஓகே. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னா இம்போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான், இம்போர்ட்ஸ் ஆஃப் குட். ஸோ இங்கே வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகியிருக்குன்னு கொடுத்துருக்கான். மொத்தம் 300 லட்சம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. மொத்தம் எவ்வளோ இம்போர்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 90, 160, 175, 175, ஒரு 175னா நான் 265 இருக்கும், 265. ஸோ ஆக மொத்தம் ஒரு 35 லட்சம்ன்றது எனக்கு என்ன ஆகிருக்குன்னா ப்ராஃபிட் ஆகியிருக்கு. சரியா? பிகாஸ் இங்கே எக்ஸ்போர்ட்டுன்றது அதிகமாக இருக்குது, இம்போர்ட்டுன்றது சின்னதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆக போகுது, ப்ராஃபிட் தான் ஆக போகுது. 4 × 45. சரி, ஓகே, இது சிம்பிளிஃபிகேஷன் தான், நார்மலாக போட்டுடலாம், ஒன்றும் இல்லை. 24 டிவைடட் பை 5 × 3 டிவைடட் பை 8 ப்ளஸ் இது எவ்வளோ வரப்போகுது, 7 டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3 × 4/5. இது என்ன வரும், ஒரு 21, இது ஒரு 4, இது ஒரு 6. அப்போ 25ன்னு வரப்போகுது. 25 இதால் கேன்சல் ஆகும், வெறும் 5 × 4. அகைன் இதால் கேன்சல் பண்ணால் 2 டிவைடட் பை 3, 10 டிவைடட் பை 3. இது என்னது, இது ஒரு 3 டைம்ஸு 9 டிவைடட் பை 5. 9 டிவைடட் பை 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது 27, இது ஒரு 50, இது ஒரு 15. ஸோ ஆக மொத்தம் எனக்கு கிடைக்கக்கூடியது 77 டிவைடட் பை 15. இனிய ட்ரையாங்கிள் LMN, ஆங்கிள் எல் வந்து 118, எல்எம்மும் எல்என்னும் சேம்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். LMN, எல்லோட ஆங்கிள் எவ்வளோனா 118ன்னு சொல்லிட்டாங்க. எல்எம்ஓ அதே மாதிரி எல்என்ஓ சேம்னு சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ என்னோட வேல்யூ என்னவா இருக்க போகுது, இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸு. இப்போ ஒரு எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு 2x + 118 is equal to 118 இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ 180ஆல் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு வந்துட போகுது. 180ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ, ஒரு 60, 62. 62 டிவைடட் பை 2ன்றது 31. If x + 1/9x is equal to 3, then the value of 9x² + 1/9x² வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ முதல்ல x + 1/9x is equal to 3. இந்த மாதிரி கொஞ்சம் சைக்கோதனமாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மேக் பண்ணுங்கள், அதை வச்சு வர வச்சுருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அவ்வளோ சீன்லாம் இல்லை. 1/9xனால் 27xன்னு வந்துடும். ஸோ 9x² - 27x + 1 is equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு 9ன்னு வரணும். எஸ், மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 9ன்னு வரணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 27ன்னு வரணும். எப்படி வரும்,
If x plus 1 by 9x is equal to 3, then the value of 9x square plus 1 by 9x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 9x ஸ்கொயர் அப்புறம் வந்து 1 by 9x ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு 3x ப்ளஸ் 1 by 3xன்றது தான் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கணும், கரெக்டாக? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 by 9xன்னு இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நான் 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும், 3x ப்ளஸ் 3 டிவைடட் பை 9x இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வரும். கேன்சல் பண்ணால் அகைன் 3x இன்ட்டு 3. இப்போ 9 ஸ்கொயர் பண்ணி 2ஆல் மைனஸ் பண்ணோம். 81 minus 2 is 79. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண சம்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 பார்த்துடலாம். A cuboid of dimension 50 cm, 150 cm, 175 cm can be divided into how many identical cubes அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த சம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு யார்டு வச்சு கேட்டிருப்பாங்க. இந்த யார்டில் வந்து என்னென்னா, எனக்கு ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும், டைல்ஸ் வந்து ஒட்டணும். ஸோ வந்து எனக்கு எவ்வளோ டைல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் டைல்ஸ் வந்து ஆகும், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைல்ஸ் அந்த மாதிரி ஒரு மாடலில் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் வந்து வரும், சரியா? ஸோ அதோட அப்படியே அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, என்ன கண்டுபிடிப்போம், ஹெச்சிஎஃப் எடுப்போம். இந்த லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தால் தான் வந்து எனக்கு டைல்ஸோட சைஸ்ன்றது கிடைக்கும். டைல்ஸோட சைஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், டைல்ஸோட ஏரியாவை கண்டுபிடிப்போம். ஸோ சைடு இன்ட்டு சைடு தான் வந்து எனக்கு ஏரியா. இந்த சைடு இன்ட்டு சைடு ஏரியாவை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் டைல்ஸ்ன்றதை கண்டுபிடிப்போம். எப்படி, எனக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து டிவைடட் பை டைல்ஸோட ஏரியா, டைல்ஸ் ஏரியா. இதை நான் வந்து ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் டைல்ஸுன்றது கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தது. இப்போ எப்படி இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, க்யூபாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. க்யூபாக அப்டேட் பண்ணானே, அதாவது க்யூபாய்டாக அப்டேட் பண்ணானே அதே கர்மம் தான், எல்லாம் சேம் தான். இப்போ 50, 150, 175 இதுக்கு நான் ஹெச்சிஎஃப் எடுத்தோன்னா எனக்கு என்ன வரப்போகுது, 25ன்னு வரப்போதா? ஸோ 25 தான் என்னோட சைடு ஆஃப் த அந்த க்யூப், சரியா? ஸோ சைடு ஆஃப் த க்யூப் அப்படின்னா ஏரியா ஆஃப் த க்யூப் என்ன வரப்போகுது, 25 × 25 × 25ன்னு வரப்போகுது. 25 × 25 × 25. மேலே வந்து என்ன பண்ண போகிறோம், அதோட ஏரியா 50 × 150 × 175. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிடும். இது ஒரு 2 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ் வரப்போகுது, 25ன்றது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ். அகைன் இதை நான் 25ஆல் வந்து நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியதுன்றது 7 டைம்ஸ் வருமா, 14, ஆமாம் 7 தடவை. 42 × 2ன்றது 84. ஸோ ஆன்சர்ன்றது என்ன, 84 க்யூப் வந்து நம்மளால் அடுக்க முடியும். இதை வந்து நம்மளோட ஜி ஸ்குவாடில் ஆல்ரெடி இந்த லான் ரிலேட்டட், அந்த யார்ட் ரிலேட்டட் சம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது, ரைட்? If p sin a minus cos a is equal to 1, then p square minus 1 plus p square cos a equals என்னன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணிப்போம், p is equal to 1 plus cos a divided by sin a, இந்த மாதிரி எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கணும், p ஸ்கொயர் மைனஸ் 1 by p ஸ்கொயர் cos a, இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இங்கே 30 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காசுன்றது என்ன வந்துடும், √3/2ன்னு வரும். ஸோ எனக்கு வந்து அது கேன்சல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கேன்சல் ஆகாது. பிகாஸ் எனக்கு இங்கே 1 0 -1 2ன்ட்டு இந்த ஃப்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? என்னது இன்டீஜர்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணி ஆகணும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஆகணும். நான் ஜஸ்ட்டு 30 டிகிரிக்கு பதிலாக 60 டிகிரின்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1/2, அதாவது 3/2ன்னு வந்துடும். 3/2 இங்கே வந்து √3/2ன்னு வரும். ஸோ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். 3 √3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 + 3 √3 ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது என்ன வரப்போகுது, காசுன்றது 1/2. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா, சால்வ் பண்ணால் வந்து 9/3, 9/3னா வெறும் 3 வரும். மைனஸ் அகைன் இதுவும் 9/3, 9/3னா 3, 9/3 3 4, 4 × 1/2 கேன்சல் பண்ணனா 2 வரும். 3 - 2ன்றது 1.
1ன்றது நம்மளோட ஆன்சராக வந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மற்ற ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வரவே வராது. The tank is filled by 3 pipes with different uniform flow rates. While the first two pipe are operating simultaneously, they fill the tank in same duration that the third pipe takes to fill it alone. அது ஒன்றும் இல்லை, ரெண்டு பைப்பும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்தில் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா அதே மணி நேரத்தில் வந்து தேர்டு பைப் தனியாகவே வந்து ஃபில் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். த செகண்ட் பைப் கேன் ஃபில் த டேங்க் 5 hours குவிக்கர் தென் த ஃபஸ்ட் பைப் எட் 4 hours ஸ்லோவர் தென் த தேர்டு பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒன்றுமே இல்லை, 3 பைப் எடுத்துப்போம், ஏபிசி, ஃபஸ்ட்டு பைப், செகண்ட் பைப், தேர்டு பைப். இப்போது இந்த எக்ஸுன்றது என்ன அப்படின்னா செகண்ட் பைப்னு வச்சுக்கிறேன். செகண்ட் பைப்பை விட 5 மணி நேரம் அதிகமான நேரம் வந்து ஏ எடுத்துக்கும். பி, அதாவது செகண்ட் பைப்பை விட செகண்ட் பைப் எப்படி இருக்க போகுதுன்னா 4 hours ஸ்லோவர் தென் த தேர்டு பைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை விட என்னது 4 மணி நேரம் வந்து சீன்றது கம்மியாக எடுத்துக்கும். ஸோ இது மட்டும்தான் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மீதி எல்லாமே ஈஸி தான். இப்போ நம்ம நார்மலாக வந்து 20, 30, 40னா எல்சிஎம் எடுப்போம். ஆனால் இந்த கேஸில் எல்சிஎம் எடுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம். இங்கே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே நம்ம எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். சரியா? எஃபிஷியன்சினா x-4, அதாவது இதை விட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். பியோட எஃபிஷியன்சினா என்ன பண்ணுவோம், x+5 இன்ட்டு x-4. சியோட எஃபிஷியன்சி வேணும் அப்படின்னா இதை விட்டுட்டு ரெண்டுத்தையும் x இன்ட்டு x+5. ஸோ இவ்வளோ தான் எஃபிஷியன்சின்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய டேட்டாவோட நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதை சேர்க்கணும். சரி, இதை எப்படி சேர்க்கலாம்? ஃபஸ்ட்டு 2 pipes operating simultaneously, they fill the tank in the same duration, then that the third pipe takes to fill it alone அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், டோட்டல் ஒர்க்கு போட போகிறேன். சரியா? டோட்டல் ஒர்க்கு A+B இது ரெண்டும் செய்ய போகிறாங்க. இது எஃபிஷியன்சி செய்ய போகிறாங்க. செஞ்சால் ஒரு குறிப்பிட்ட டைம்ன்றது வரப்போகுது. அந்த டைம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைடட் பை சி எஃபிஷியன்சி, இதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை டேரெக்டாக இப்படி எடுத்துக்கலாம். கரெக்டாக? இந்த டோட்டல் ஒர்க்குக்கு இந்த டோட்டல் ஒர்க் கேன்சல், டோட்டல் ஒர்க்கு என்னவா இருந்தாலும். ஸோ இப்போ A+B இஸ் ஈக்குவல் டு சி. இது எஃபிஷியன்சியை அப்படியே சேம் பண்ணிக்கலாம். முதல்ல இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி x-4ம் காமனாக இருக்கிறதுனால அதை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா x-4 இன்ட்டு 2x+5ன்னு வந்துடும் இஸ் ஈக்குவல் டு x² + 5x. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 2x² + 5x - 8x - 20 இஸ் ஈக்குவல் டு x² + 5xன்னு வந்துடும். இங்கே +5xக்கு இந்த +5x கேன்சல் பண்ணிடலாம். வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமானா இந்த x²க்கு இந்த 2x கேன்சல் பண்ணலாம். ஸோ x² - 8x - 20 இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். இப்போ நான் இந்த 20ன்றதில் மல்டிப்ளை பண்ணால் 20 வரணும், ஆட் பண்ணால் -8ன்னு வரணும். எது வருது அப்படின்றத செக் பண்ணிப்போம். 20 2 × 10 கரெக்டாக எனக்கு -20ன்னு வரணும். ஸோ -10ன்னு போட்டுக்கிறேன். -10 எஸ் -10 போட்டுக்கிறேன். ஸோ -10 போட்டேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும், எக்ஸோட வேல்யூன்றது ஆமாம் x - 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 10. எக்ஸோட வேல்யூ எனக்கு 10 கிடச்சிருச்சு. அப்போது பைப் பி வந்து 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. கேட்குறது பைப் வந்து எவ்வளோ நேரம் ஃபில் பண்ணுதான். பைப்பே எவ்வளோ நேரம் ஃபில் பண்ணோம், 10 + 5 15 ஹார்ஸில் வந்து என்ன பண்ணோம், ஃபில் பண்ணோம். அவ்வளோதான். PQ are centers of two circle whose radii are 7 cm 3 cm respectively. ரெண்டு சர்க்கிள் இருக்குது, அதோட சென்டர் PQன்னு சொல்லியிருக்காங்க. 7 cm 3 cm. ஓகே. The direct common tangent to circles meet PQ extended at A அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன, அதோட டைரக்ட் காமன் டேஞ்சன்ட்னா எப்படி இருக்கும், வெளிப்புறமாக இருக்கும். நான் இந்த டைரக்ட் காமன் டேஞ்சண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணனா இப்படி கூட வரையலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. டைரக்ட் காமன் டேஞ்சண்ட்டை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் இதுதான் P, இதுதான் Q, இதுதான் P, இதுதான் Q. சரியா? எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா A வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. Direct common tangent to the circle meet at PQ extended at A.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படியும் 90 டிகிரி இருக்க போகுது, இதுவும் 90 டிகிரி இருக்க போகுது. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் தான். சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்ற பட்சத்தில் அப்போ இங்கே 7 சென்டிமீட்டர்னா இது மொத்தமாக எப்படி இருக்க போகுது? 7 பார்ட்டாக இருக்கும். இது இது 3 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா இது எத்தனை பார்ட் இருக்க போகுது? 3 பார்ட் இருக்க போகுது. கரெக்டாக? தென் ஏ டிவைட்ஸ் பிக்யூ அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்டர்னல், அதாவது டிசிடினா டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் எக்ஸ்டர்னல் தான் இருக்கும். ஸோ அதனால் இன்டர்னலி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது? 7:3 ரேஷியோவில் கட் பண்ணுது. ஸோ 7:3 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒழுங்காக புரிஞ்சுது அப்படின்னா வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட்டில் என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். தென் நம்மளோட சயின்ஸ் புக்கு நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. இது வரைக்கும் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னு எதுவுமே வரலை. ஸோ நீங்கள் வாங்கணும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தந்திருக்கேன். சாம்பிள் பிடிஎஃப் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இல்லை அந்த புக்கை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்லேயே நாங்கள் நிறைய சொல்லியிருப்போம். சப்போஸ் அது உங்களுக்கு இது என்ன சொல்கிறது கண்டுபிடிக்க முடியலனா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை பார்த்து என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க, படித்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.